ஆசை நம்ம ஒரு என்னன்னா ஒரு இயற்கை விவசாயம் வந்துட்டு நல்லபடியா கொண்டு இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இயற்கை விவசாயம் வந்து நம்ம ஆழ்வார் தான். இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கூடலூரில் தான் இருக்கோம். இங்கே நம்ம ரெசார்ட்டில் வந்து அண்ணன் தான் வந்து கார்டனர். அண்ணனோட கைவண்ணத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து முத வந்து ஒரு இதில் வந்து கத்திரிக்காயில் வந்து சுண்டைக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் ஒட்டு போட்டால் அது வளராது, வளர்ந்ததை காமிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அண்ணன் அதை பற்றி சொல்லுவார். ஏன்னா இந்த மரத்துக்கு வந்து அண்ணன் தான் வந்து ஒட்டு கட்டினாங்க. அண்ணன் சொல்லுங்கண்ணே. இது வந்து நான் சுண்டைக்காய் விதையிலேருந்து கத்தரி விதை வந்து ஒட்டு கட்டின ரகம். இப்போ இது வந்து நான் விதை வந்துட்டு சுண்டைக்காய் விதையை வந்து பாத்தியில் போட்டு 30 நாள் முடிஞ்சு கொஞ்சம் பெருசானவுடனே இந்த கத்திரிக்காய் விதையில் மேல் தண்டை வெட்டி அதில் ஒரு கிராஃப்ட் மாதிரி நம்ம இது பண்ணி அதில் ஒட்டு ரகமாக வச்சு 30 நாள் முடிஞ்சு இது எடுத்து வச்ச ஒரு ரகம். நல்லா சக்ஸஸாக வருது. பூச்சி தாக்குதல் இல்லை, வாடகை நோய்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் கம்மி தான். நம்ம சாதாரண கத்திரிக்காயோட இது நல்ல பெஸ்ட்டாக நல்ல விளைச்சலும் இருக்குது, நல்ல ரகமாக வருது. நீங்கள் சொல்லியிருந்தீங்களா இது வந்து இப்போ ஹைபிரிட் கத்திரிக்காயில் ஒட்டு போட்டிருக்கு. அண்ணன் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து பாரம்பரிய நாட்டு ரக கத்திரிக்காயிலலாம் இதை வந்து விதை கேட்டிருக்காங்க. அடுத்த தடவை நான் வந்து இங்கே வரும்போது விதைலாம் கொண்டு வரேன்றேங்க. அண்ணனுக்கு வந்து அண்ணனோட கதையை வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவீங்க. இப்போ அடுத்த இதில் நான் வந்து டீட்டெயிலாக அவரை பற்றி அவரே பேச சொல்லி சொல்லலாம். நிறைய பண்ணி வச்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து நாட்டு ரக சின்ன தக்காளிங்க, செரி தக்காளி. என்னென்ன செரி தக்காளி இங்கே இருக்கா? இந்த பாருங்க, இதெல்லாம் ஈடு இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சு கம்மியான நவம்பர் வர மழை இருந்ததுனால நமக்கு வந்து இந்த இதில் அப்படி இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் ஈல்டு கம்மி தான். ஆனால் இது இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்கே விதை உருவாக்கி எடுத்து வைக்கிற. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நீங்களே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க. உங்களுக்கு யார் எதனால் வந்து இந்த விவசாயம் வந்து ஈர்ப்போடதே இருந்தது? நான் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயம் வந்து எனக்கு எங்களோட பாரம்பரியோட விவசாயம் குடும்பத்திலேருந்து வந்தனால நான் இது தேர்ந்தெடுத்தது. பின்ன எனக்கு வந்து ரொம்ப நான் ஒரு விஷம் இல்லாத ஒரு உணவுகளை மக்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆர்வத்தில் இது பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நம்மாழ்வாரோடைய ஒரு பாதையில் நான் இந்த மாதிரி போயிட்டு கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து விதைகள் இதெல்லாம் இப்போ அண்ணன் வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து கார்டனராக வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்களா, ப்ரொக்கோலி போட்டிருக்காங்களா, மறுபடியும் மிளகாய் போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு இடத்துலையும் இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இருக்கும், பூச்சி வராமல் இருக்க பூவு, சைட்லேயும் பூக்கள் இருக்கும். எல்லாமே நல்லா சூப்பராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அண்ணன் கார்டனராக வந்து நமக்கு இந்த இடத்த சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாங்கள் ஒரு இப்போ செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து காஃபி மரம், காஃபி மரத்துலேருந்து வெட்டின காஃபி மரத்துல இருந்து. அப்புறம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே மிளகு செடி. அப்புறம் அப்படி உள்ளே போகணும், அப்படியே உள்ள ஒன்று ஒன்றா இது பண்ணுறோம். இது ஏலம், இது வந்து ஏலக்காய். இது எடுத்து முடிஞ்சாச்சு. இது நமக்கு அடுத்த நவம்பர்ல என்ன இது வரும்? ஆமாம், இது அடுத்து வரும். இது பெப்பர், நம்ம குருமிளகு. இது வந்து குருமிளகு இல்லை மிளகு காமிப்பாங்க. மிளகு சரியா? இதான் வந்து குருமிளகு. ஆமாம், இது வந்து பன்னீர்னு சொல்லுவோம். பன்னீர் இது வந்து ஒரு இந்த ரகத்துக்கு பேர் வந்து பன்னீர்னு சொல்லுவோம். இது வந்து நாங்க காய வச்சு தான் இங்க யூஸ் பண்றாங்க. இது மார்ச் லாஸ்ட்ல தான் பறிப்பேன். கண்டிப்பா. இப்போ இதில் வந்து நிறைய இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஏலக்காய் இருக்கா, அதே மாதிரி வந்து மிளகு இருக்கு. இதில் வந்து ஆனால் கிழங்கு காமிச்சிருங்க. இந்த சேமங்கிழங்கு. ஆமாம், ஏன் வந்து அண்ணன் வச்சு சொல்கிறோன்னா அண்ணன் தான் இது எல்லாமே இது பண்ணுறாரு. ஏன்னா அவரு பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வீடியோக்காக இது பண்ணக்கூடாதுல்ல. அண்ணன் இப்போ எடுத்து எல்லாம் காமிப்பாரு. ஏன்னா அவரு தான் அவரோட உருவாக்கத்தில் தான் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி சூப்பராக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ எடுத்து காமிப்பாங்க. எடுத்துட்டு வந்திருக்கேன். இதான் வந்து சேமங்கிழங்கு. இதுதான் ஏன் அண்ணனையே எல்லாம் சொல்ல வச்சு அண்ணனை காமிக்கிறோம் அப்படின்னா, அண்ணனோட முழு முயற்சியில தான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆமாம், ஏன்னா காப்பி பழம் இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. நேற்று பறித்தேன். இன்னைக்கு இவரோட இருக்கிற பிஸியாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து பறிக்கலை. நான் இன்னைக்கு வந்ததுனால ஊட்டி வந்ததுனால கொஞ்சம் அண்ணன் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு கொஞ்சம் சந்தேகம்லாம் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பண்ணலாம், எது பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இதுதான் இப்போ அண்ணனுக்கு வந்து அண்ணன் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, நிறைய கரைசல்கள் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா உங்களுக்கு பாரம்பரியமாக பண்ணக்கூடிய இந்த விதைகள் ரகங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை.
ஸோ அதுக்காக அது மட்டும் இல்லாமல் உதவியை நான் நாடி இருக்கேன். என்னோட உதவியை நாடி இருக்காங்களா எல்லாம் எடுத்து தரேன், உங்களுக்கு உதவிகள்லாம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா மொத அண்ணனை பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு பொய் சொல்லலை, அப்படி நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் கடைசியாக காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அன்னாசி எல்லாமே இந்த இடத்த வந்து வடிவமைச்சரி ஒரு கார்டனருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது மொத்த தகுதியுமே அண்ணனுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் வடிவமைச்சது சொல்லுவாங்க. நம்ம இங்கே பாருங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் டிராகன் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. இது அப்புறம் ஏப்ரல் மேயில் பூ வரும். வந்து இது வந்து ரெட் கலர் வெரைட்டி. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஈல்டு எடுத்துட்டோம், இருந்தாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரெட் வெரைட்டி டிராகன் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு பின்னாடி சொல்லுங்கண்ணா. இது வந்து சின்ன அதே அந்த செரி தக்காளி சொன்னோம்ல அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியுதா. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நான் அந்த புண்ணாக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால இது கொஞ்சம் பெருசாக நல்லா ஒரு இதாகிடுது, சைஸே மாறிடுது. இதோட சைஸ் நல்லா பெருசா இருக்கு. இதுதான் மேக்ஸிமம் இந்த சைஸ். இதோட சைஸ்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த தக்காளி பெரும்பாலும் வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இப்போ இங்க வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய ரூம் ஸ்டேக்கு வர்றதுனால அவங்களுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டுமே இது வச்சிருக்கிறது. அப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொக்கோலி. இன்னும் ஆகலை, இப்போ அங்கெல்லாம் வந்து அண்ணன் பறிச்சிட்டாங்க, அங்கே பறிச்சிட்டாங்க. அப்புறம் இது வந்து கோஸில் வந்து 2 கோஸ். இது வந்து பச்சை, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊதா நிறம். இதுக்கு வந்து ஒரு பிக்மெண்ட் தான் காரணம், அதனால தான் வந்து இந்த சிவப்பு கலரில் இருக்குது. ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்னால. இது வந்து வெண்டை. அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தக்காளி நீ நாட்டு ரக தக்காளி ஒரு நாடி இருக்கேன் உதவி. இப்போ நாட்டு ரக நான் அடுத்து வரும்போது அண்ணன் சொல்லியிருக்கேன், நாட்டு ரக தக்காளிகள் நிறைய நான் கொண்டு வரேன். நாட்டு ரக தக்காளி மட்டும் கிடையாது, நிறைய பாரம்பரிய ரகங்கள் இருக்கிற வெண்டை, கத்திரி, இந்த மாதிரி எல்லா ரக செடிகளையுமே நான் வந்து விதைகள் கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூச்செடிகள் மற்றதெல்லாம் கூட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மேட்டுப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மிளகா இருக்கும், இங்கே தக்காளி இருக்கா, முட்டைக்கோஸ் இருக்கா, இது வந்து கிளைரிசீடியா. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் அந்த பூக்கள் இருக்கும், எல்லாமே பூச்சியை கட்டுப்படுத்துறது இதுக்குன்னு. இங்கே வந்து முருங்கை, இந்த மாதிரி சூப்பராக எல்லாமே இது பண்ணியிருக்காங்களா. அடுத்து வந்து இதில் காமிப்போம். அண்ணா முன்னாடி போங்கண்ணே. இது வந்து இது பார்த்தீங்கன்னா பீன்ஸு, ப்ரோக்கோலி. இங்கே வந்து ப்ரோக்கோலி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பூ வச்சிருக்கு. இந்த பக்கம்லாம் பறிச்சிட்டிங்களாண்ணே? இப்போ தான். அப்புறம் இது வந்து சிறகாவரை. இது வந்து நம்ம கல் பீன்ஸ்னு சொல்லுவோம். நீங்க அங்க இது சிறகாவரை. ஆங்கிலத்துல என்ன இருக்கு? அதான் விங்டு பீன்ஸ்னு சொல்லுவாங்க. சிறகுன்னா விங்டு பீன்ஸ். ஆனால் இதை காமிச்சிருங்கண்ணே. ப்ரோக்கோலி இது இருக்குல்ல. ஆமாம், இந்த நேத்தான் இது அறுவடை பண்ணது உங்க யூஸ்க்காக. இதுல வந்து சின்னதா வரும், சைடுல எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கலாம். நல்லா இருக்கு. இதுல வந்து பெரும்பாலும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே வந்து நம்ம பயன்படுத்துறதே கிடையாது, அதனால இது நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா பீன்ஸு சூப்பராக. இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபாரினராக வந்து பார்க்கும்போது இங்கேயே அவங்களே இந்த சமைச்சு சாப்பிட்றதுக்கான பொருள் எல்லாமே இங்கேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே சூப்பராக அவங்களால வந்து பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்ணன் வந்து தனியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்மர் ஸ்குவாஷ் இங்கே இருக்குல்ல, சம்மர் ஸ்குவாஷ். இது என்னென்னா இப்போ அண்ணனுக்கு வந்து முதல்ல வந்து பாரம்பரிய விதைகள்லாம் கரெக்டாக எங்கே வாங்கணும் அப்படின்லாம் தெரியல. அதனால் வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி விதைகள்லாம் இங்கே கிடைக்கிற விதைகளை போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த தடவை வரும்போது நான் இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுறதுக்காக அண்ணனோட ஹெல்ப்பில் ஆக்சுவலாக அண்ணனே ஒரு சூப்பரான ஒரு கார்டனாக எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வரணும். அண்ணன்ட்ட மொதல் கேட்கும்போது அண்ணா நீங்கள் என்னென்ன யார் உங்களுக்கு வந்து ஒரு உந்துகோலாக இருந்துங்க நம்மால் வர ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் இருக்கு என்னண்ணா, கோவக்காவும் இருக்கு. ஆனா முடிஞ்சிருச்சு கோவக்காய். அங்க பார்த்தோம்ல அதே பீன்ஸ். இந்த குச்சி என்ன குச்சின்னு சொல்லிருங்க நீங்களே. சாதாரண குச்சி தான், முருங்கை குச்சி. முருங்கை குச்சியில கயிறு கட்டி நம்ம அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க. இதுல அண்ணன் வந்து என்னன்னா பந்தல் ஏறிக்கணும். பந்தல் வந்து எப்படி எதுலையுமே வந்து பெரிய செலவு. பட்டர் ஃப்ரூட் 2 மாசம் ஆனா அது காய் ஆயிரும். ஆமா, அங்க இருக்கிறதுல காய் நல்லா காய்ச்சிருந்துச்சு வீட்டுல இருந்ததுல. இதுல மிளகு. ஆமா, அப்புறம் பன்னீர் மிளகு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் இதை காட்டுங்கண்ணா. இது வந்து பாலக்கீரை. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து காஃபி பெரிஸ். இது வந்து பாலக்கீரை.
அப்புறம் இந்த நீட்ட மிளகாய் என்னண்ணே, இது நீட்ட மிளகாய். இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி உங்களுக்கு வந்து கேபேஜும் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நம்ம ஹைப்ரிட் தக்காளி. ஹைப்ரிட் விதை வேணா எடுத்துட்டு போங்க. ஹைப்ரிட் தக்காளி? ஆமாம். இது ஹைப்ரிட் இல்லைண்ணே? இல்லை, ஹைப்ரிட். நம்ம சாதாரண இந்த தக்காளி இருக்குல்ல, அதுல மாமனார் கொடுத்தது இந்த தக்காளியிலேயே இது ஹைப்ரிட். ஆனா நம்ம மணத்தக்காளி மாதிரி இருக்கு. அதுதான் மணத்தக்காளி தான், ஆனா ஹைப்ரிட். ஆமா, ஆனா டேஸ்ட் அந்த மாதிரி இல்ல. ஹைப்ரிட் தக்காளி விதை நீங்க வேணா பார்க்கும்போது மணத்தக்காளி மாதிரியே இருக்கு. ஆனா சும்மா எடுத்துட்டு போய் என்ன பண்றது, ஒரு மருத்துவ குணம் இருந்தாவது எடுத்து இது பண்ணலாம். ரொம்ப பெருசா இருக்கு. ஒருவேளை அதுவாகவே இதானனால அப்படி இருந்துருக்கோமா என்னன்னு தெரியல. பூசணி எல்லாம் வெள்ளை பூசணி போட்டிருக்கு பார்த்துக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அண்ணனோட கைவண்ணம் தான். இந்த இடத்த எல்லாத்தையும் அப்படி ரெடி பண்ணி சூப்பராக பூக்கள், அப்புறம் வந்து குச்சி கிழங்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், ஒரு பயிர் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம இதுலேருந்து இஞ்சி வந்து பறித்து எடுத்தோம். செடி தெரியாது, இஞ்சி ஃபுல்லாக முளைச்சி காஞ்சி அதுக்கப்புறம் இது பண்ணியாச்சு. இது பீட்ரூட்டா? பீட்ரூட்டா, அப்புறம் அந்த இது இதுன்னு சொல்லிருங்கண்ணே, வேறு என்னென்னலாம் போட்டிங்கன்னு சொல்லிடுங்க. பீட்ரூட் இருக்கு, இது ப்ரோக்கோலி இருக்கு. இது ரெண்டும் போட்டு இதை எப்படி ஒரு முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பீட்ரூட் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதான் பார்க்கலான்னு. அடுத்து வரும்போது நான் நல்ல விதைகளாக கொண்டு வரேன். பீட்ரூட் விதை எல்லாம் இந்த நல்ல ரகங்கள் நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு, அதாவது இந்த ஏரியாவுக்கு ஆமாம் என்ன விதைகள் தேவையோ அதெல்லாம் ஒன்று நீங்கள். அப்புறம் இது வந்து மங்கோஸ்டின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டீ. இதெல்லாம் டீ தோட்டம். அது டீ, அது வந்து சில்வர் யோக் மரம். அந்த பின்னாடி இருக்க மரம் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரில. அப்புறம் இந்த மிளகாய், இது என்ன மிளகான்னு சொல்லிடுங்கண்ணே. இது வந்து நம்ம சாதா மிளகாய் தான், நாட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா வந்து பெரிய கொஞ்சம் ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு இது. இந்த ரகம் கொஞ்சம் எந்த பொருள் வச்சாலும் கொஞ்சம் உயரமா ஆகுது. ஏன்னா அந்த வெளிச்சத்தை தேடி அப்படி அதுல இதாகுது. சூரிய வெப்பம் இல்லைன்னா ஒரு பாருங்க, இன்னைக்கே கிளைமேட் இப்படி இருக்கு, ஒரு ஒரு உஷார் இல்லையே. ஆமா, நமக்கே அப்படி நல்ல ஜில்லுன்னு குளிர்ச்சியா அப்படி இதா இருக்குல்ல. இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா, எதுக்கு ஒரு பயிரை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்னு வைங்களேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து கேபேஜ் இருக்கா, பீன்ஸ் இருக்கு, அதே மாதிரி தக்காளியோ இல்லைன்னா வந்து மிளகாவோ ஏதோ ஒரு பயிர், ஒரு 3-4 பயிர் போடும்போது நமக்கு வந்து இல்லை பார்த்தீங்கன்னா கோவக்காய் இருக்குது, எல்லாமே அப்படி சூப்பராக உடையில நமக்கு வந்து மற்ற இந்த பூச்செடிகள் இதெல்லாம் இருக்குது. இது வந்து நாட்டு ரக வெண்டை. அண்ணே, இது ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு இது விதை எடுத்தோம். இப்போ அண்ணன் கையால் அதை விதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை பறிக்க சொல்லி வச்சுருக்கோம். அது என் கையில் கொடுத்துருங்கண்ணே, சமைக்கலாங்க. நாட்டு ரக இது நான் விதைக்காக விட்டுருக்கேன். ஆமாம், இதில் விதையை தயார் பண்ணணும். கண்டிப்பாக தடவை எனக்கு இதை போடணும். இவர்கிட்டையும் கொஞ்சம் விதைகள்லாம் நாட்டு ரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காரு. ஆமாம், நாட்டு ரகம் நான் அடுத்து வரும்போது நான் கொண்டு வரேன்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன். புதுசாக ஒரு புதிய ஒரு முயற்சியில் இதெல்லாம் வச்சு ஈடுபடலான்னு இருக்கேன். இன்னும் அந்த பக்கம் நமக்கு எல்லாமே வந்து அதே தான், இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்லேயே சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி அண்ணன் வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே அதான், ஒரே ஒரு பயிரை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இஞ்சி இருக்கா அதில்? ஆமாம். ஓ, கட் பண்ணி விட்டீங்களா என்ன? இல்லை, அதே காஞ்சிரும். ஓ, சரி சரி. இந்த இலை வந்துட்டு அதே காஞ்சிரும். ஓ, நீங்கள் இன்னும் அறுவடை பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நம்மளுக்கு இங்கே தேவைப்படும் போது பண்ணிக்கிறது. அப்போ இஞ்சி, தக்காளி, அதுக்கப்புறம் அந்த இதுவும் பீன்ஸும் ஏற்றி விட்டுருக்கீங்க. ஆமாம், இது அந்த நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், கல் பீன்ஸ். அது பண்ணியிருக்கேன். ஏன்னா இஞ்சி உங்களுக்கு இந்த ஜிஞ்சர் டீ இதுக்கெல்லாம் இஞ்சி ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அதான் ஒரு ஃபார்ம் ஃப்ரெஷ், அதான் ஒரு ஆர்கானிக்காக இங்கேயே எல்லாம் விளைய வச்சா அவங்க முன்னாடி அவங்க வந்து பார்த்துருக்காங்களா எப்படி? அவங்க வந்து எல்லாம் பார்ப்பாங்க, ரவுண்ட் அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த இயற்கையாக இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷலான உணவு தானே. ஆமாம் ஆமாம், அவங்களா ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. இது ஆங்கிலத்தோட இதெல்லாம் ஆமாத்துக்காக. ஆமாம், இதுக்கு அவங்களே பயப்படுறாங்க சுத்தமான உணவுகள் வேணும் அப்படின்னு. கண்டிப்பாக. எவ்வளோ நிறைய இஞ்சி இருக்கேன்னு. ஒரு சின்ன சின்ன துண்டு வச்சிங்களா எப்படி? இது ஒரு துண்டு. இந்த ஒரு இதை ஒரு இதாக வைக்கிறது.
சாணி போட்டு இந்த மாதிரி பெட் எடுத்து வேற எதுவுமே நீங்க போடல? இல்லை அந்த இதுல இஞ்சி இருக்குண்ணே. நம்ம இலை இந்த முறுக்க இலையெல்லாம் வச்சு மண் கட்டுறது. ரைட்டு. உங்களுக்கு யார் மாதிரி ஆகணும்னு ஆசை? நம்ம ஒரு என்னன்னா ஒரு இயற்கை விவசாயம் வந்துட்டு நல்லபடியா கொண்டு. இயற்கை விவசாயத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இயற்கை விவசாயம் வந்து நம்மாழ்வார் தான். நான் வந்து இந்த அடிக்கடி இந்த சீமானோட விஷயங்கள்லாம் பார்ப்பேன். கண்டிப்பா கொஞ்சம் ஈர்த்தான் ஆளு எனக்கு. ஓகே. அப்போ அவரோட மூலியமா அவரு இதெல்லாம் அப்படி இல்லை, நானும் சொல்லக்கூடாது. ஆனால் நானும் வந்து எனக்கும் வந்து அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். இயற்கையான விவசாயத்தை பத்தி சொல்லும்போது கண்டிப்பா அதோட இதுதான். ஏன்னா நம்மளும் அதுதான் பண்றதுனால அவங்களோட பேச்சும் அதுதான். விவசாயம் தானே ஒரு கண்டிப்பா நாட்டோட முதுகலுக்கு. இது விவசாயம் இல்லைன்னா என்னத்தை நீங்க பண்ணுவீங்க? ஆமா, சாப்பாடு எல்லாமே வேணும்ல. அவர் சொன்னார்ல 2G வரும் 4G வரும் எல்லா ஜி வரும். கஞ்சி இல்ல அதுதான். அது கரெக்ட் தான். இந்த பெட் ஃபுல்லா இருக்கேனே. அந்த கடைசியில் வைக்கலையோ? இது இதுல அது அங்க இருக்க இந்த தக்காளி இருக்கனால அதனால அதை விட்டுறீங்க. சரி, அப்ப இது வரைக்கும் எடுத்துட்டு விட்டுறீங்களா? போதும். இப்போ தக்காளி இதாயிடுச்சு. போதுங்களா? போதும். ஒரே ஒரு பயிரை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு கார்டனர் தான். ஆனால் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பரங்கிக்காய் மேலே இப்போதான் காய் ஆயிட்டு இருக்கு. இங்கே இருக்கா? எல்லாம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சு. மேலே எல்லாத்துலேயும். ஒரே ஒரு இதை மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இதில் வந்து பெரும்பாலும் அண்ணன் வந்து இப்போ என்னென்னா மீன் அமிலம் மட்டும்தான் அண்ணன் மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே போகணும். வாங்க, இப்படி போயிடுமா? எப்படி போயிடலாமா? இப்படி போயிடணுமா? அங்கே கொஞ்சம் குனிஞ்சு போகணுமா? சரி, ரைட், வாங்க அப்படி போயிடும். அப்புறம் முன்னாடிலாம் கூட அந்த கத்திரிக்காயிலையும் நிறைய இதுகள் வச்சுருக்காங்க. அப்புறம் சவு இருக்குது, அதையும் காட்டும். இதுதான் வந்து காஃபி கொட்டை. இது வந்து மீன் அமிலம். இப்போ வந்து நான் வந்து ஸ்மெல் பண்ணி நீங்கள் எப்படின்னா ஒரு பொருள் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் எப்படி நான் கண்டுபிடிக்கணும்? அந்த பல ஸ்மெல் அப்படி வரணும். மீன் அமிலத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டோம்னா இந்த ஸ்மெல்லு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஆனால் இந்த முட்டை அமிலம் அதையும் காட்டிங்க. எப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிடுங்கண்ணா. முட்டை அமிலம் இது வந்து முட்டையை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இப்போ அதுக்கு நிகராக வந்துட்டு நம்ம எலுமிச்சை சாறு இருக்குல்ல, அதை வந்து அதே லெவலுக்கு முட்டை எந்த உயரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எலுமிச்சத்தோட சாறு ஆட் பண்ணீங்க. நாட்டு சக்கரை அப்புறம் 15 நாள் மூடி வைக்கணும். அந்த முட்டை எல்லாம் ஓடெல்லாம் உடஞ்சி அதை ஃபுல்லா முட்டை இல்லாத மாதிரி ஆயிரும். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு 30 நாள் வச்சிருந்துட்டு நம்ம பயிர்களுக்கு. இப்ப அது ஸ்மெல் எப்படி இருந்துச்சு? காலையில நாங்க ஓபன் பண்ணி இது பண்ணி பார்த்தோம். அப்படி நீங்க பாத்தீங்களே? இருங்க நானே காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். அப்படி இந்த பழத்தோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரணும். இதுலயும் பழத்தோட ஸ்மெல், மீன் அமிலத்துலயும் அதே மாதிரி ஸ்மெல்லு இப்படி வந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, வெறும் கெட்ட பாக்டீரியா எதுவும் இல்லாம நல்லா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஆனால் அப்புறம் இதே காமிச்சிருங்க. நம்ம அந்த இயற்கை கரைசல் இது வந்து என்னெல்லாம் போடுறீங்க நீங்களே சொல்லிருங்க. ஆமா, இது நான் சாணி போட்டிருக்கேன். சாணி அப்புறம் வேற என்ன போட்டு? சாணி போட்டுட்டு இந்த இலைகள், கொன்னை இலைகள், முருங்கை இலை. கொன்னை இலைனா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கிளைரிசிடி இலையை தான் சொல்கிறேன். ஆமாம், அதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ அதை வந்து நான் இந்த பீன்ஸ் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து இதை தெளிச்சு கொடுக்குறீங்களா இல்லை வந்து ஊற்றி கொடுக்குறது தான்? ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து முன்னாடி இருக்க ஏரியாவுக்கு போயிடும். அப்புறம் இங்கே இருந்து நிறைய பூக்காக சொல்லுங்கள், குடமிளகா இருந்ததுல அதில் பார்த்து இந்த குடமிளகா அதில் இருந்தது, அங்கே தள்ளி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் ஹைப்ரிட் அந்த இதுவா தக்காளிக்கு என்ன இருக்கு? இந்த குடமிளகா இப்போ தான் ஹைட் இருக்கு. இது வந்து ப்ரோக்கோலின்னு இருக்கு. இது வந்து சாதா அதான் மணத்தக்காளி ஃபுல்லாக. இங்கே வந்து இந்த அவரை, புத்தவரை, புத்தவரை. இது பப்பாளி பார்த்தீங்கன்னா. ஆமாம், ரெட் லேடி. ஒரு சவு சொல்லவே இல்லையே. மேலே கொய்யாக்கா மாதிரி எனக்கு கீழே ஒன்று விழுந்துருக்கு. எடுத்துக்காமிருமா? எடுத்துருங்க, எல்லாமே உங்கள் கைனாலேயே நடக்கட்டும். சவுச்சோ
நம்ம சொல்லுவோம் சவுசவுன்னு சொல்லுவாங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள். இது பச்சை மிளகு, இது ப்ரோக்கோலி. இதை இப்போ பூவாயிட்டு இருக்குதா, இந்தா பாருங்க பூவாயிட்டு இருக்கு. வெரி குட். நிறைய கலர் இருக்கு என்ன சார்? இது புதினா அதான் நட்டுருக்கேன். இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு. ஒரு கார்டனோட ஃபுல் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூரியகாந்தி